ராஜஸ்தான் ரைட் என்னையை முடிச்சு விட்டுருச்சு. முதல்ல 2 பேர் மிஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கடைசியாக ஒருத்தர் மிஸ் ஆனார், அப்புறம் நான் மிஸ் ஆகிட்டேன். கரும்புலிக்கு ஃபைனலாக என்ன ஆச்சு, அதோடைய டெட்லைனில் வந்துருச்சு. அது ஆக்சுவலி தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. உன்னோட வீடியோவை உன்னுடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு தெரியல. என் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது எனக்கு 8லேருந்து 9 மணி நேரம் ஆகுது. இப்போ நான் வீடியோ பார்த்து நிறைய வியூஸ் இல்லை ஆயிரக்கணக்கான சம்பளம் சம்பாதிக்கிறதுக்காக நான் சொல்லலை. யூடியூப் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னோட வீடியோவை கொஞ்சம் பாருங்க, அவ்வளோ உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கியா? ராஜஸ்தான் ரைட் முடிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டுருச்சு. முடியலை, அது நம்மளை முடிச்சு விட்டுருச்சு. நம்ம கரும்புலியை முடிச்சு விட்டுருச்சு, என்னையை முடிச்சு விட்டுருச்சு. ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் இந்த ராஜஸ்தான் ரைடு. லடாக்கை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே அட்வென்ச்சர் கொடுத்து அதிக தூரத்தை நான் ஓட்டினேன். ஊர் பேர் தெரியாத ஊர்களுக்கெல்லாம் போனேன். எல்லாம் முடித்து நம்ம நண்பர்களோடு நம்ம இதை செஞ்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக பிரிஞ்சிட்டோம். அவங்கெல்லாம் எங்களை ஒவ்வொருத்தராக விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கரும்புலியும் நம்மளை கைவிட்டுருச்சு, டோட்டலாக கைவிட்டுருச்சுங்க. டோட்டல் லாஸ் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி டோட்டலாக கைவிட்டுருச்சு. நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது ராஜஸ்தான் டெசர்ட்லோடு முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பெரும்பாடுபட்டு வீட்டுக்கு சேர்ந்தேன். உண்மையில் பெரும்பாடு தான் எனக்கு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு ரிட்டன் ரைடில் கிடச்சதில்லை. ரிட்டன் பை ரோட்டில் தான் வந்தேன். அது நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிடுறேன். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா பைக்கை பார்சல் போட்டு ஃப்ளைட்டில் வந்துடுவேன். அது நிறைய பேருக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால் நான் இந்த வாட்டி சரி பைக்கில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக முதல்ல 2 பேர் மிஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கடைசியாக ஒருத்தர் மிஸ் ஆனார், அப்புறம் நான் மிஸ் ஆகிட்டேன். நான் எந்த ஊரில் இருக்கேன், எந்த நாட்டில் இருக்கேன்னே தெரியாமல் போச்சு. இதில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்ந்தாச்சு. ஓரளவு சேர்ந்தாச்சு. பட் கரும்புலி சேரலை. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது வரைக்கும் ராஜஸ்தான் ரைடு பார்த்திங்கன்னா நமக்கு சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ராஜஸ்தான் ரீச் ஆகிற வரைக்கும், அதாவது குஜராத் ரீச் ஆகிற வரைக்கும் சீசன் 1ன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சீசன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன், ராஜஸ்தான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இப்போ நம்ம டெசர்ட்டில், ராஜஸ்தானுடைய தார் டெசர்ட்டில் எல்லாரும் ஃபுல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிட்டன் இருக்கோம். ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் வழியாக ரிட்டன் இருக்கோம். எந்த ரூட்டில் வரோம், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டு. அந்த ரூட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. இந்தியாவில் இப்படியெல்லாம் ரோடுகள் இருக்குதா, இப்படியெல்லாம் ரூட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கே வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரூட்டில் தான் வந்தேன் பார்த்துக்கிடுங்க. அதனால் இந்த ரிட்டன் ரைடை நான் சீசன் 3ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ போடுறேன். ரொம்ப ஒன்றும் இருக்காது, ஒரு 5 வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாமே லாங்காக ரைடு பண்ணேன். அதனால் லாங் ரைடாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு வீடியோ போடுறேன். மிஞ்சி போனால் 5 இல்லை 6 வீடியோ அப்படி தான் இருக்கும். நமக்கு கரும்புலிக்கு ஃபைனலாக என்ன ஆச்சு, அதோடைய டெட்லைனில் வந்துருச்சு. அது ஆக்சுவலி தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. அப்போ டெட்லைனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் இப்போ நின்றுக்கிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கதையாக சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனால் நான் பட்ட அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட சீசன் 3ன்னு சொல்லி, ராஜஸ்தான் ரைடில் சீசன் 3ன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டு முடிப்போம். அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில ஒரு 2-3 வீடியோ இருக்குது, முக்கியமான வீடியோக்கள். அது நான் ராஜஸ்தானுக்கு ரைடு முடித்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் நடந்த விஷயங்களை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுறேன். ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட். ஒரே ராஜஸ்தான் ரைடு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கீங்களா, அதனால கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு இந்த வீக்கில் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் ரைடு சீசன் 3 ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். அந்த ராஜஸ்தானே பெரிய அட்வென்ச்சர் தான், ஆனாலும் இன்னொரு பெரிய அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். அட்வென்ச்சர்னால் ரைடு பண்ண போகிறதில்ல, ஒரு பெரிய அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த சின்ன அறிவிப்பு உங்களுக்கு தான். தயவு செஞ்சு கடைசி ராஜஸ்தானுடைய ரைடு வீடியோவில் கடைசி கொஞ்சம் உங்களுடைய பார்வையாளர்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடுச்சுன்னு நான் சொல்லலை.
நம்ம யூடியூப் சாரே சொல்லிட்டு இருக்காரு, லெஸ் தென் இன்ட்ரெஸ்ட் ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுருந்துச்சு. உன்னோட வீடியோவை வந்து உன்னுடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் பயங்கர அட்வென்ச்சராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, இதுக்கும் மேலே வீடியோ வந்து மோசமாக நான் சித்தரித்து கொண்டு போக விரும்பலை. இதுவே எனக்கு மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது அதை தான் நான் வீடியோவில் காட்டுறேன். இன்ட்ரெஸ்டான ட்ரோன் வீடியோ போடுறேன், இன்ட்ரெஸ்டான சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் போடுறேன். ஒரு மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது எனக்கு 8லேருந்து 9 மணி நேரம் ஆகுது. ஒரு வீடியோ முடிகிறதுக்கு 4-5 மணி நேரம் எடிட் பண்ணி முடிகிறதுக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும், அப்புறம் அப்லோடு பண்ணணும். அப்புறம் அப்லோடு நம்ம வில்லேஜில் இருக்கோம், அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணணும், அப்புறம் அதை அப்லோட் பண்ணப்பறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் முடிகிறதுக்கு எனக்கு இடத்துல 8லேருந்து 9 மணி நேரம் ஆகுது. சில நேரம் 10 மணி நேரம் கூட ஆகுது. விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் ஆகுது பார்த்துடுங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாக தான் ஹார்ட்கோராக ஒரு பேஷனட்டாக தான் இந்த ரைடும் பண்ணுறேன். அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு ஒரு பேஷனட்டாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, நானும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும், மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது காட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். யூடியூப் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யூடியூப்பை தாண்டி என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் யூடியூபுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதை மித்துன்றதை விட ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை இப்படித்தான் நீ பண்ணணும், நீ பண்ண எல்லா விஷயங்களும் அங்கே போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ராவல் கண்டென்ட்டு சொல்கிறேன். அப்போ ட்ராவல் கண்டென்ட்டில் நான் மட்டும்தான், நான் உட்கார்ந்தது, படுத்தது, எந்திரிச்சது, சாப்பிட்டது, தண்ணி குடித்தது எல்லாமே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ராவல் விளாகாக தான் இருக்குது, ட்ராவல் வீடியோவாக தான் இருக்குது, பைக் ரைடு வீடியோவாக தான் இருக்குது. அப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் ஏன் குறைஞ்சிது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நான் ரைடு போகிறத முடிஞ்சால் ஒரு வீடியோவில் இல்லைன்னா 2 வீடியோவில் மாற்றி மாற்றி போடுறேன். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் போன ட்ராவலையே ஒரு 2 வீடியோவில் முடிப்பாங்க, கதை சொல்லி மாதிரி முடிப்பாங்க. அதில் அது அவங்க போயிட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. பட் எப்படி போகணும், எப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதில். ஸோ நான் அந்த விஷயங்களை சொல்லி காட்டி இங்கெங்கே நின்று இருக்குன்னு பை ரோடு வழியாக நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ராஜஸ்தான் போயிட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு கம்ப்ளீட் ரூட் இருக்கும். கம்ப்ளீட் ரூட்டு அது எங்கெங்கே தங்கலாம், எங்கெங்கே சாப்பிடலாம், என்னென்ன பண்ணலாம், எப்படி ரூட் இருக்குது, எப்படி ரோடு இருக்குது, எங்கே டைவர்ட் ஆகுது, எங்கே எந்த போலீஸ் எப்படி இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எப்படி இருக்குது, பில்டிங்ஸ் எப்படி இருக்குது, இது கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் கைடாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது, அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே தீருங்க நான் சொல்ல மாட்டேன், டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம். இப்போ நான் வீடியோ பார்த்து நிறைய வியூஸ் வந்து இல்லை ஆயிரக்கணக்கான சம்பாதிக்கிறதுக்காக நான் சொல்லலை, நான் அதுக்காக போடவும் இல்லை வீடியோ. அது நான் இப்போது 10 மணி நேரம் உழைக்கிறேன் அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து 55,000 கேரஃப் இருக்கீங்க. அப்போது நமக்கு ஒரு 5,000 கேரஃப் அந்த வீடியோ பார்த்தா கூட ஒரு 10% ஆச்சு. அந்த 10% ஜனம் நம்மளை பார்க்குறாங்க. மிச்சம் 90 கேஆர்எஃப்க்கு வந்து வேலை வெட்டிகள் நிறையா இருக்கும் போல இருக்குது. இப்போ ஒரு 10% மக்களாவது வேலை இருந்தும் அவங்க அதை டைம் ஒதுக்கி நமக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது என்னோடய வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோ உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீசன் 3ல் வந்து ரொம்ப அட்வென்ச்சரான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு இடையில நம்மளுடைய பர்சனல் வீடியோஸ் 2-3 இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதுதான் அறிவிப்பு. நம்ம ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணிக்கிடுவோம், வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத, வர வச்சுட்டாங்க அப்படிங்கிறத. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ சூன் இன்னைக்கு ஈவினிங்கே அந்த வீடியோ வந்துடும். ஓகேங்களா? பாய்.